கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று உயிர் மயங்கியல்ல எகர முதல் ஔகார வரை ஈறுகள் பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியல்ல எகர முதல் ஔகார ஈறு வரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எகர ஈறு, எகர ஒகர ஈறுகள் ரெண்டுமே ஒன்றா பொதுவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே குறில் தான். எகர ஒகர ஈறுகள்னால் ரெண்டு தான் இருக்குது. எகர உகர ஈறுகள் ஒத்த தன்மை கொண்ட எகர உகர ஈறுகளுக்கு உரிய விதிகள் 2 நூற்பாக்களில் எடுத்துரைக்கப்படுகின்றன. எகர உகரம் ரெண்டுமே குறில் தான். ரெண்டுக்குமே 2 நூற்பா தான் கொடுத்துருக்காங்க. எகரத்துக்கு 2 உகரத்துக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பொதுவாக ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும்னால. எகர உகர ஈறுகள் அல்வழியில் புணர்தல். எகர உகர ஈறுகள் அல்வழியில் புணர்தல்னா எகர உகர பெயருக்கு ஈராகா முன்னிலை மொழியா என்பனார் புலவர். தேற்றமும் சிறப்பும் அல்வழியான அப்படின்னா எகரமும் ஒகரமும் பெயர்ச்சொல்லுக்கு ஈராக வருவதில்லை. இவ்விரண்டும் முன்னிலை ஏவல் மொழிகளில் தெளிவு பொருளிலும் சிறப்பு பொருளில் மட்டும் வரும். பிற இடங்களில் வருவதில்லை என சொல்லுவார் புலவர். அதாவது எகரமும் ஒகரமும் பெயர் சொல் இருக்குல்ல, அதுக்கு கடைசியாக வராதான். இறுதி பெயர் சொல்லுக்கு இறுதியாக வராதான். அது எங்கே வரும் அப்படின்னா முன்னிலை ஏவல் மொழிகளிலும் தெளிவு பொருளிலும் சிறப்பு பொருளிலும். முன்னிலை ஏவல் மொழிகளில் தெளிவுலையும் சிறப்பில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஏ ஒரு நெடில் கொடுத்து குறில் கொடுத்துருக்குறாங்க. ஏ கொற்றா, ஓ ஒக்கொற்றா அப்படின்னு முன்னிலை வினைகள். இது ரெண்டுமே என்னது? ஏ அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிறவங்கள தான் ஏ ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது முன்னிலை வினைகள். சரியா? வல்லெழுத்து மிக்கன. இதுக்கு வல்லெழுத்து மிக்கன. ஏ கொண்டான், ஓ கொண்டான். இது ரெண்டுமே இடைச்சொற்கள். சரியா? முன்னிலை ஏவலில் வந்திருக்கு, இடைச்சொற்களில் வந்திருக்கு. ஏனா ஏவுதல், ஓனா நீக்குதல். ஏனா ஏவறது, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு ஏவறது. ஓனா நீக்குதல், அது அந்த இடத்த விட்டு நீங்கிறது. விளக்கம் தனக்கு முன் நிற்பவனவற்றை தொழில்படுத்துவது ஏவல் வினைமுற்று. ஏ எனக்கு ஒரு வேலை கொடு அப்படின்னு அர்த்தமா. ஏ அப்படின்னா எனக்கு ஒரு வேலை கூட. ஓ அப்படின்னா இப்படி செய்வதை தவிர் அப்படிங்கிறத இதனோட பொருள். அதுக்கடுத்து ஏகார ஓகார ஈறுகளுக்கு சிறப்பு விதி. ஃபஸ்ட்டு ஏகார ஓகாரங்கள் அல்வழியில் எப்படி புணரும்னா அது வல்லின எழுத்து பெற்று புணரும். அது முன்னிலை வினையில் வரும், இடைச்சொற்கள் பெற்று வரும். அதே போல் இதில் எகர ஒகர ஈறுகளுக்கு சிறப்பு விதினா தேற்ற எகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா அப்படின்ட்டாங்க. அதாவது தெளிவு பொருளில் தருவது எகரம். எகரம் என்ன பொருள் தரும்னா தெளிவு பொருளில் எகரம். சிறப்பு பொருளை தரும் ஒகரம் ஆகியவை முன்கூறப்பட்ட முன்னிலை வினை சொற்களைப் போல வல்லெழுத்து மிகாமல் இயல்பாய் முடியும். முன்னாடி என்ன சொன்னாங்க? வல்லெழுத்து மிகுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்த வல்லெழுத்து மிகாது. அதாவது தெளிவு அப்படின்னா எகரம். தெளிவாக சொல்கிறது எகரம் உணர்த்தும், சிறப்பாக சொல்கிறது ஒகரம் உணர்த்தும். இது இயல்பாக தான் முடியும், வல்லெழுத்து வராது. எடுத்துக்காட்டு அவனோ கொண்டான். அவனோ அப்படின்னா தெளிவின் கண் வருதலில் இது தேற்ற எகரம். அவனோ அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க, அதனால் தெளிவின் கண் வருதனால இது தேற்றம். தேற்றம்னா தெளிவாக சொல்கிறதுக்கு பேர் தேற்றம். ஓ பெரியன் அப்படின்னா பெருமையின் மிகுதியை உணர்த்தியதால் இது சிறப்பு ஒகரம். பெருமை ஓ பெரியன் அப்படின்னா இது ஒரு பெருமையின் மிகுதி, பெருமையை சொல்கிறதுனால தான் இது சிறப்புங்கிறாங்க. இவை இரண்டும் வல்லெழுத்து மிகாமல் இயல்பாய் நின்றது. இது வல்லெழுத்து மிகாமல் இயல்பாய் நின்றது. ஃபஸ்ட்டு எகர ஒகரனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால எகரத்துக்கு 2 ஒகரத்துக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. தனியாக கேட்டாலும் 2 தான், ஒன்றா கேட்டாலும் 2 தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நூற்பாவில் எகரத்துக்கும் ஒகரம் எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் வல்லினம் வரும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நூற்பாவில் தேற்றம். எகரத்துக்கு தெளிவுங்கிறது எகரத்துக்கு வரும், சிறப்புங்கிறது ஒகரத்துக்கு வரும். அது வல்லெழுத்து மிகாமல் வருங்கிறாங்க. அடுத்து ஏகார ஈறு 6 மொத்தமாக கொடுத்துருக்கு. ஏகார ஈறு 6. ஏகார ஈறு 6. ஏகார ஈற்றுக்குரிய சிறப்பு விதிகள் 6 நூற்பாக்களில் எடுத்துரைக்க. ஏகார ஈறு மொத்தமாக 6 சொல்லியிருக்கிறாங்க. ஏகார ஈட்டு சொற்கள் அல்வழியில் புணர்தல். ஏகார ஈட்டு சொற்கள் எப்படி அல்வழியில் புணர்னா ஏகார இறுதி ஊகார இயற்றே. ஏகார இறுதி ஊகார இயன்றே அப்படிங்கிறாங்க. இயன்றே அப்படின்னா எப்பவும் போல தான். சரியா? வல்லெழுத்து
மிக்கு வரும், வல்லெழுத்து வரும். ஊகாரத்துக்கு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான்ப்பா இந்த இடத்துல வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே கூட்டல் கடிது அப்படின்னு இருக்கா, அந்த இடத்த இக்கு போட்டிருக்காங்க. வல்லெழுத்து வந்துருச்சா, சே கடிது. சே கூட்டல் சிறிதுன்னு இருக்கா, சே சிறிது அப்படின்னு வல்லெழுத்து வந்துருச்சு. சேனா என்னென்னா பசு, எல்லா பசுவோட இனத்துக்கு பொதுவான சொல். சேனா பசுக்கு இனப்பொது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஏகார ஈற்று இடைச்சொற்கள் புணரும் முறை. ஏகார ஈற்று இடைச்சொற்கள் புணரும் முறை எப்படின்னா, மாறுகொள் எச்சமும் வினாவும் எண்ணும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும். மாறுகொள் எச்சம், வினா, எண்ணு, கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும். 3 சொல்கிறாங்க. ஏகார ஈற்று இடைச்சொற்கள், இது 3மே இடைச்சொற்களில் எப்படி புணரும் அப்படின்னா, மாறுகொள் எச்சம்னா எதிர்மறை பொருளை தருகிறது, அது இடைச்சொல். மாறுகொள்னா எதிர்மறை பொருளை தரும், ஏகார இடைச்சொல். வினா அப்படின்னா வினா பொருளை தரும், ஏகார இடைச்சொல். எண்ணும் அப்படின்னா எண்ணு பொருளை தருகின்ற ஏகார இடைச்சொல். இந்த 3 நிலைமொழியாக இருந்ததுன்னா அவற்றுக்கு முன்னாடி வல்லெழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தால் அந்த வல்லெழுத்து பெறாமல் இயல்பாய் வரும். இப்போ எடுத்துக்காட்டு யானே அப்படின்னு இருக்கா, யானேங்கிறது மாறுகொள், அதாவது எதிர்மறையில் வந்திருக்கு. அந்த இடத்த கூட்டல் கொண்டேன் அப்படின்னா யானே கொண்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு என்ன மீனிங்கு, நான் கொல்லவில்லை அப்படிங்கிறத மீனிங்கு. அது எந்த பொருளை வந்திருக்குன்னா எதிர்மறை பொருளை தந்துச்சு. நீயே கொண்டாய் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க், சரியா, வினா பொருளை தந்தது. நிலனே நீரே தீயே வழியே அப்படின்னா இது எண்ணு பெயர், எண்ணிக்கை. நிலன்கிறது ஒரு எண்ணு, நீர், தீ, வழி, இது அப்படியே எண்ணிக்கையில் போகிறனால 1 2ன்னு எண்ணிக்கிட்டே போகிறனால எண்ணு பொருளை வந்துச்சு. அப்படி வந்தால் ஏகார இடைச்சொல் மாறுகொள் எச்சமும் வினாவும் எண்ணும் இந்த 3 வகையில் வந்துச்சுன்னா இயல்பாய் புணரும். வல்லினம் வரவே வராது, இயல்பாய் புணரும். அதுக்கு அடுத்த நூற்பா ஏகார ஈறு வேற்றுமையில் புணர்தல். ஏகார இப்போ இடைச்சொற்கள் எப்படி புணரும்னு பார்த்தோம். இப்போ ஏகார ஈறு வேற்றுமையில் எப்படி புணரும் அப்படின்னா, வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே அப்படின்னா எல்லா உயிர் மயங்கியலுக்கும் சொன்ன மாதிரி தான்ப்பா இது அப்படிங்கிறாங்க. எப்படி ஊகார ஈற்றுச்சொல் எப்படி புணர்ந்ததோ அதே போல தான் வல்லெழுத்து மிக்க முடியுங்கிறாங்க. ஏ கூட்டல் கடுமை அப்படின்னு இருக்கா, ஏ அந்த இடத்து இடையில வல்லின எழுத்து வந்திருக்கு, இக்கு போட்டுக்கோங்க. ஏ கடுமை. ஏ கடுமைனா என்னது, அம்பினது கடுமை, சரியா. ஏன்னா அம்புன்னு நமக்கு தெரியும், அம்பினது கடுமை. வே கூட்டல் குடம் அப்படின்னா வே குடம், வேகுதலை உடைய குடம். வேன வேக வைக்கிறது, வேகுதலை உடைய குடம் 6ஆம் வேற்றுமையில் வந்துருச்சு. இது 2மே வல்லின எழுத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி எகரம் பெறுதல். ஏங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான், அது எப்படி எகரம் பெறுதல் அப்படின்னா, ஏஎன் இறுதிக்கு எகரம் வருமே. ஏஎன் இறுதி, ஏங்கிறது என்ன, ஓரெழுத்து ஒரு மொழின்னு நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து எகரம், குறில் எகரம் புணருங்கிறாங்க. ஏ கூட்டல் கொட்டில் இருக்கா, ஏ கூட்டல் கொட்டிலுக்கு ஏவுக்கும் இடையில எகரம், குறில் எகரம் வந்துருச்சு. ஏஏ கொட்டில், அதுக்கு இடையில வல்லினமும் புணர்ந்திருக்கு. அதாவது ஏ கூட்டல் கொட்டில், ஏ கொட்டில், ஏஏ கொட்டில். அதுக்கடுத்து சே என்னும் ஏகார ஈற்று மரப்பெயர் புணர்தல். சே அப்படின்னா மரப்பெயர். சேங்கிறது ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய பெயர். அப்படி வந்துச்சுன்னா என்ன வரும், சேயன் மரப்பெயர் ஒடுமர கிளை, ஒடுமர இயன்றே. சேயன் மரப்பெயர் ஒடுமர இயன்றே அப்படிங்கிறாங்க. சேங்கிறது மரப்பெயர் வந்தால் அது எப்படி, மரப்பெயர்னு வந்தாவே மெல்லெழுத்து தான் வரும். இங்கே சைடில் வல்லினம்னு போட்டுட்டேன், ஆனால் அந்த இடத்த வல்லினம்னு வராது, மெல்லெழுத்து தான் வரும். மரப்பெயர்னாவே மெல்லெழுத்து தான் வரும். சே கூட்டல் கிளை அப்படின்னு இருக்கா, சே இங்கு வல்லினத்துக்கு இனமான எழுத்து இங்கு, சேங்கிளை. சே என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, பல பொருள் ஒரு சொல்லாகும். சேங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான், பல பொருள் தருமா அது ஒரு சொல்லு. மரம், பெற்றம் போன்றவற்றையும் குறிக்குமா. சேனா இங்கே நாம் படிக்கக்கூடியது மரத்தை குறிக்குது. இன்னொன்று சே அப்படின்னா பெற்றம், அதாவது பசுவை குறிக்கும்னு நினைக்கிறேன், அது குறிக்கும் அப்படிங்கிறனால. அதாவது மரப்பெயர் வந்தால் மெல்லெழுத்து மிகும். அடுத்த நூற்பா சேயின்
ஏகார ஈற்று விலங்கு பெயர். மானு பார்த்தோமா, சேக்கு வந்து 2 மீனிங் தரும் அப்படின்னு பார்த்தோம். சேனா மரம், இன்னொன்று பெற்றோன்னு பார்த்தோம். இது வந்து விலங்கு பெயர், அந்த பெற்றத்தை தான் சொல்கிறாங்க. சே என்னும் ஏகார ஈற்று விலங்கு பெயர் புணர்தல் அப்படின்னா பெற்றமாயின் முற்ற இன் வேண்டும். பெற்றமாயின் முற்ற இன் வேண்டும் அப்படிங்கிறது. சே என்பது மரத்தை குறிக்காமல் அதே பெற்றம், அதாவது பசு, காளை, எருது இதில் ஏதாவது ஒன்றை குறிச்சுன்னா நிலைமொழியில் நிற்கும். அப்போ வல்லெழுத்து புணரும்போது இன்சாரியை பெறும், இன்சாரியை பெற்று முடியும். சே கூட்டல் கொம்பு அப்படின்னு இருக்கா. இந்த இடத்த வந்து சேங்கிறது வந்து விலங்கு பெயர். சே கூட்டல் இன்னு கூட்டல் கொம்பு, சேவின் கொம்பு. சே கூட்டல் கொம்புனா சே கூட்டல் இன்னு கூட்டல் கொம்பு, சேவின் கொம்பு அப்படிங்கிறாங்க. அதாவது சேங்கிறது மரப்பெயர் பெற்றா மெல்லெழுத்து வரும். அதே விலங்கு பெயர் பெற்றா இன் இடையில புணரும். இப்போ ஏகார இறுதிக்கு எத்தனை நூற்பா பார்த்தோம்னா 6 நூற்பா பார்த்தோம். ஏகார இறுதிக்கு எத்தனை நூற்பா பார்த்தோம்னா 6 நூற்பா. ஏகார இறுதிக்கு 6 நூற்பா பார்த்தோம். ஃபஸ்ட்டு நூற்பா வந்து ஏகார ஈற்று சொற்கள் அல்வழியில் புணர்ந்தனா ஏகார இறுதி ஊகார ஈற்று எப்பவும் போல தான் வல்லினம் வருங்கிறதான் சொல்கிறாங்க. 2வது நூற்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஏகார ஈற்று இடைச்சொற்கள் புணருமுறை. இடைச்சொற்கள் எத்தனை கொடுத்துருக்குறாங்கன்னா 3 இடைச்சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. மாறுகள் எச்சம், வினா, எண்ணு. இது வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னா இயல்பாய் வரும். அதுக்கடுத்து ஏகார ஈறு வேற்றுமையில் புணர்தல்னா எல்லா எப்பவுமே வந்து வேற்றுமை வல்லெழுத்து மிகுமோ அது மாதிரி புணருங்கிறாங்க. ஏங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி புணருன்னா ஏவோட குறியில் ஏ வந்து புணரும். ஏ கூட்டல் கொட்டில்னா ஏ கொட்டிலுங்கிறது. அதே மாதிரி சேங்கிறது மர பெயரை கொடுத்தா சேயன் மரப்பெயர் ஒடுமர இயற்று அப்படின்னா மெல்லெழுத்து மிகும். அதே மாதிரி சேயன்கிறது ஏகார விலங்கு பெயரை குறித்தனா அது என்ன இன்சாரியை பெற்று வரும். சே கூட்டல் இன் கூட்டல் கொம்பு, சேவின் கொம்பு. அதுக்கடுத்தது ஐகார ஈறு அப்படின்னா 9 வந்து சிறப்பு விதிகள் வந்து 9 அப்படிங்கிறாங்க. ஐகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் புணர்தல். ஐகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் எப்படி புணரும்னா ஐகார இறுதி பெயர் நிலை முன்னர் வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகுமே. ஐகாரத்தை இறுதியாக உடைய பெயர் சொற்கள் ஐகாரமாக இருக்கணும், அது பெயர் சொற்களாக இருக்கணும். அப்படி நிலைமொழியாக இருந்ததுன்னா யானை கூட்டல் கோடு அப்படின்னு இருக்கா. யானைங்கிறது ஒரு பெயர் சொல். நெய் அப்படிங்கிறது நிலைமொழியில் இறுதியில் ஐ வந்திருக்கு. யானை கூட்டல் கோடு, யானை கோடு. வல்லெழுத்து மிக்குது. 6ஆம் வேற்றுமை தொகை. யானை கூட்டல் கோடுனா யானை கோடு, வல்லெழுத்து வந்துச்சு. அதுக்கு அடுத்தது சுட்டெழுத்தை முதலாக உடைய ஐகார ஈற்று சொல் புணர்தல். சுட்டெழுத்துனா என்னது? ஆ இ ஊ தான் சுட்டெழுத்து. அந்த ஆ இ ஊல சுட்டெழுத்து வந்துச்சுன்னா இந்த இடத்த அவை அப்படிங்கிறதான். சுட்டு முதல் இறுதி உருபியல் நிலையும். எப்படி உருபியலில் எப்படி சுட்டெழுத்துக்கு சொன்னமோ அது போல தான் இங்கேயும் சுட்டுக்கு வற்று வருங்கிறாங்க. அதாவது அவை கூட்டல் கோடுன்னு இருக்கா. அவை கூட்டல் வற்று கூடல் கோடு, அவையற்று கோடு, வற்று தான் வரும். அவை சுட்டுப்பெயர் வந்தால் சுட்டுப்பெயர் வந்து ஐகார ஈராக இருக்கணும். அது வந்து சுட்டுப்பெயராக இருந்தால் வற்று வரும். அவை கூட்டல் கோடு, அவை கூட்டல் வற்று கூட கோடு, அவையற்று கோடு. அதுக்கு அடுத்தது விசை, ஞமை, நமை என்னும் மரப்பெயர்கள் புணர்தல். விசைங்கிற ஒரு மரம், ஞமைங்கிற ஒரு மரம், நமை அப்படிங்கிற ஒரு மரப்பெயர் இருந்தால் என்ன வரும்? எப்பவும் போல் மெல்லெழுத்து தான் வரும்னு நமக்கு தெரியும். விசை மரக்கிளவியும் ஞமையும் நமையும் அவை முப்பெயரும் சேமர இலை அப்படின்ட்டாங்க. விசைமர கிளவியும் ஞமையும் நமையும் அவை இந்த முப்பெயர்னா இந்த 3 பெயரும் சேமர இலை. சேமர கிளவிக்கு எப்படி வரும்? மெல்லெழுத்து வரும்னு தானே பார்த்தோம். அதே போல தான் விசை கூட்டல் கோடு, அந்த இடத்த வல்லினத்துக்கு இன எழுத்து வந்திருக்கு, மெல்லின எழுத்து வந்திருக்கு. விசையங்கோடு. ஞமை கூட்டல் கோடு, நமையங்கோடு. நமை கூட்டல் கோடு, நமையங்கோடு அப்படின்னு மெல்லினம் வந்துச்சு. மெல்லினம் புணர்ந்திருக்குது. அதுக்கு அடுத்தது பனை, அரை, ஆவிரை என்னும் மரப்பெயர்கள் புணர்ந்து. பனைங்கிறது ஒரு மரம், அரைங்கிறது ஒரு மரம், ஆவிரைங்கிறது ஒரு மரம் தான். பனை மரம், அரை மரம், ஆவிரை மரம்
மரம் அப்படின்னு 3 மரம் வந்தால் இது எப்படி புணரும் அப்படின்னா, பனையும் மறையும் ஆவிரை கிளவியும் நினையும் காலை அம்மோடு சிவனும் என் இறுதி அரைவரைந்து கெடுமே மெய் அவன் ஒளிய என்பனார் புலவர். பனையும் அறையும் ஆவிரை கிளவியும் நினையும் காலை. பனை வந்தாலும் அறை வந்தாலும் ஆவரை வந்தாலும் அம்முங்கிறது வருமா, சிவனும்னா பொருந்தும்னு அர்த்தம் வருமா. ஆனால் ஐயன் இறுதி அரை வரைந்து கெடும். மட்டும் அறைக்கு மட்டும்தான் அறை அறை அப்படிங்கிற மரத்துக்கு மட்டும்தான் கெடாமல் வருமா, மற்ற ரெண்டுக்கும் கெட்டுரும். மெய் அவன் ஒளிய என்பனார் புலவர் அப்படிங்கிறாங்க. இப்போ பனை கூட்டல் காயின்னு இருக்கா. பனைனா பனை மரம், நிலைமொழியில் இறுதியில் ஐகாரமாக இருக்கணும், ஈராக இருக்கணும், மரப்பெயராக இருந்தால் பனை கூட்டல் காயின்னு இருக்கா. அது எப்படி புணரும்னா பனங்காயின்னு புணரும். அது எப்படின்னா பனை கூட்டல் காய் அப்படின்னா நைய பிரிங்க இன்னு கூட்டல் நைய பிரித்தா நிலைமொழியில் இறுதியில் இருக்கிற நைய பிரித்தா இன்னு கூட்டல் அதில் கெட்டுரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், மெய்யொன்று இருக்கும், பன் கூட்டல் காய் அப்படின்னு இருக்கும். அதோட அம்மு சேர்த்துனா பன் கூட்டல் கூட்டல் காய் பனங்காய் அப்படின்னு புணரும். அடுத்தது ஆவிரை கூட்டல் கோடு அப்படின்னு இருக்கா. ஆவிரையில் கடைசி எழுத்து என்னது, ரையை பிரித்தா இரு கூட்டல் அதில் கெட்டு போயிருமா, இரு மட்டும்தான் இருக்கும். ஆவீர் கூட்டல் கோடு, அதோட அம்மு சேர்த்துனா ஆவீர் கூட்டல் கூட்டல் கோடு ஆவீரம் கோடு. இந்த ரெண்டுலேயும் நிலைய மொழியில் என்ன கெட்டுச்சுன்னா ஐகாரம் கெட்டுது, அம்மு சாரியை தோன்றது. இந்த ரெண்டுலேயும் பனையிலையும் ஆவிரையிலையும் ஐகாரம் கெட்டு அம்சாரியை புணர்ந்தது. சரியா. அதுபோல் அறையில் மட்டும் எப்படி இருக்குன்னா அறை கூட்டல் கோடுன்னு இருக்கா. அதில் இருக்கிற கெடாது, அப்படியே அறை அப்படியே எழுதிக்கிட்டு அம்மு எடுத்துக்கணும். கூட்டல் கோடு, அறை கூட்டல் கூட்டல் கோடுனா அரையங்கோடு, அரையங்கோடுன்னு புணரும். இதில் ஐகாரம் கெடாமல் அம்சாரியை மட்டும் வந்துச்சு. ஆக பனை அறை ஆவிரை 3 வந்துச்சுன்னா பனையிலையும் ஆவிரையிலையும் மட்டும்தான் கெடும். அறையில் கெடாமல் அப்படியே புணர்ந்துடும். அதுக்கடுத்து பனை என்னும் ஐகார ஈற்றின் முன் அட்டு புணர்தல். பனைங்கிற ஒரு சொல்லு ஐகார ஈராக இருக்கணும். அது அட்டு அப்படின்னு புணர்ந்ததுன்னா எப்படி வரும் அப்படின்னா, பனையின் முன்னர் அட்டு வரும் காலை நிலையின்று ஆகும் என் உயிரே ஆகாரம் வருதல் ஆவையினான அப்படிங்கிறாங்க. பனையின் முன்னர்னு அட்டு வந்துச்சுன்னா நிலையின்று ஆகும் என் உயிரே, ஐங்கிற உயிர் கெட்டு போயிடும், ஆகாரம் வரும். ஐங்கிற உயிர் கெட்டு ஆகாரம் தோன்றுங்கிறாங்க. பனை கூட்டல் அட்டு அப்படின்னு இருக்கா. அதில் நைய பிரித்தா இன்னு கூட்டல் அடிபட்டு போயிடும். பன்னு கூட்டல் அட்டுன்னு தான் இருக்கும். அதோட அந்த பன்னு அட்டுக்கும் இடையில ஆகாரம் வரும். பன் அப்படிங்கிற இடத்துல பன்னா கூட்டல் அட்டுன்னு இருக்கா. பன்னாட்டு அட்டு அப்படின்னு நம்ம புணரும். பன்னாட்டு அப்படின்னு என்னென்னா பனம் கூழால் ஆகிய பனை வெல்லம் இருக்குல்ல. பன்னாட்டு கடையில் போய் பன்னாட்டு கொடுங்க அப்படின்னு பனாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் பனை வெல்லம் கொடுங்கன்னு அர்த்தம். பனங்கூழால் ஆகிய பனை வெல்லம். அடுத்தது பனையின் முன் கொடி என்பது புணர்தல். பனையின் முன்னாடி கொடி எப்படி புணரும்னா, கொடி முன் வரினே அவன் நிற்ப கடிநிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி. பனை முன்னாடி கொடி வந்துச்சுன்னா எப்படி புணரும் அப்படின்னா, வேற்றுமை பொருளில் புணர்றப்ப ஐகாரம் கெடாமல் நிற்க வல்லெழுத்து மிகுதலை நீக்காமல் ஏற்றுக்கொள்வர். ஐகாரம் கெடாது. பனை கூட்டல் கொடி அப்படிங்கிறப்ப பனையில் ஐகாரம் கெடாமல் வல்லெழுத்து மட்டும் மிகும் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பனை கூட்டல் கொடி அப்படின்னு இருக்கா. பனை கூட்டல் கொடி அப்படிங்கிறப்ப அந்த அப்படியே தான் இருக்கும். பனை கொடி பனையை உடைய கொடி, பனையே வந்திருக்கா. அது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பனையால் ஆள்னா என்னது, 3ஆம் வேற்றுமை. பனையால் ஆகிய கொடினா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறாங்க. பனை முன் கொடி வந்தால் எப்படி இருக்கும், கெடாமல் வல்லெழுத்து புணரும். அதுக்கடுத்து ஐகார ஈற்று திங்கள் நாள் பெயர்கள் புணர்தல். ஐகார ஈராக இருக்கணும், திங்கள் பெயராக இருக்கணும், நாள் பெயராக இருக்கணும். திங்கள் அப்படின்னா என்னது, மாதத்தை தான் குறிக்கும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி அதுதான் மாதம். நாள் அப்படின்னா என்னது, நாள்னா
ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிறது. பரணி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்கிற மாதிரி நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் நாள் அப்படிங்கிறாங்க. திங்களும் நாளும் முந்து கிளந்தன்ன. திங்களும் நாளும் முந்து கிளந்தன்ன அப்படின்னு என்னது? முந்து எப்படி சொன்னமோ அதே போல தான் வரும் அப்படிங்கிறாங்க. சித்திரை கூட்டல் கொண்டான். திங்கள் பெயர் என்னது? சித்திரை. சித்திரை கூட்டல் கொண்டான் அப்படின்னா சித்திரை கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான். சித்திரை கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான் அப்படின்னா ஈ அடிபட்டு ஈ வந்து கெட்டு போயிடும். அதை சேர்த்துறப்ப சித்திரை கொண்டான். அதே போல் நாள் பெயர் என்ன? கேட்டை. நட்சத்திரத்து பேர் கேட்டை கூட்டல் கொண்டான்னா கேட்டை கூட்டல் ஆண் கூட்டல் கொண்டான். கேட்டையார் கொண்டான். ஏற்கனவே பரணி கூட்டல் கொண்டான்னு பார்த்தோம். பரணினா அது ஒரு நட்சத்திரம் தான், அதுக்கு ஆண் வரும். அதே போல் இந்த கேட்டைங்கிறது ஒரு நட்சத்திரம் தான், அதுக்கு ஆண் வரும். கேட்டை கூட்டல் கொண்டான்னா கேட்டையான் கொண்டான் அப்படிங்கிறது. அதே திங்கள் அப்படின்னா மாதம், அதுக்கு திங்கள் வந்தால் இக்கு சரியை, நாள் வந்தால் ஆண் சரியை. அதுக்கப்புறம் மலை. மலை என்னும் சொல் புணர்தல். மலைங்கிற சொல் வந்து எப்படி புணரும் அப்படின்னா மலையன் கிளவி வழியியல் நிலையும். எப்படி மலைங்கிற சொல்லு ஐகார ஈறு முன்னாடி வழி அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அது போல தான் வரும். என்ன எப்படி சொன்னோம்? அத்து சாரியும் இன்சாரியே பெருன்னு சொன்னோம். பனிக்கு என்ன சரி வரும்? பனிக்கு மட்டும் இல்லை, பனி, வழி, மலை, நிலா இதெல்லாம் வந்துன்னா என்ன சரி வரும்? அத்து இன்னு தான். இயற்கையில் தோன்றக்கூடிய சொல் எல்லாமே அத்து இன்னு தான் வரும். சரியா? மலை கூட்டல் கொண்டான் இருக்கா, அத்து சாரியை போட்டு சொல்லுங்கள். மலை கூட்டல் அத்து கூட்டல் கொண்டான், மலையத்து கொண்டான். அதே இன் சாரியை போட்டால் மலை கூட்டல் கொண்டான், மலை கூட்டல் இன் கூட்டல் கொண்டான், மலையிற் கொண்டான் அப்படின்னு. மலைக்கு என்ன வரும்? வழியியல் நிலையம்னா என்னது? அத்து இன்சாரியை பெறும். அடுத்தது செய்யுளில் வேர்க்கை என்னும் சொல்லோடு அவா புணர்தல். செய்யுளில் வேர்க்கை. வேர்க்கைங்கிறது என்ன? நிலைமொழி இறுதியில் கை வந்திருக்கு, ஐ வந்திருக்கு, அதுதான் சொல்லோட அவாங்கிறது. வேர்க்கை கூட்டல் அவான்னு புணரும். அது எப்படி வரும்னா செய்யில் மருங்கின் வேர்க்கை என்னும் ஐயன் இறுதி அவா முன்வரினே மெய்யோடு கெடுதல் என்பனார் புலவர். டகர நகரமாதல் வேண்டும். அதாவது செய்யுளில் வேர்க்கைன்னு ஒரு சொல்லு வந்தால் கையுங்கிறது வந்து மெய்யோடு கெட்டு போயிருமா. கையை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐயின்னு பிரிக்கலாம். இக்கும் கெட்டு போயிடும், ஐயும் கெட்டு போயிடும். நிற்கிறது என்னது? வேட்டு மட்டும்தான் நிற்கும். அவான்னு வந்தால் அந்த வே இட்டு டகரம் வருதா? நிலைமொழி இறுதியில் டா தான் நிற்கிது. அந்த டகரமானது நகரமாக மாறும். அதாவது டன்னகர நகரமாக மாறி வேன் கூட்டல் அவா வேனவா. வேனவா அப்படின்னா என்னென்னா வேட்டையால் உண்டாக்கிய அவா. ஆவல். அவானா என்னது? ஆவல். வேட்கையால் வேட்டையல்ல வேர்க்கையால் உண்டாக்கிய ஆவானா ஆவல் அப்படின்னு அர்த்தம். செய்யுளில் வேர்க்கை என்னும் சொல்லோட அவா புணர்தல்னா வந்து வேர்க்கை கூட்டல் அவா, கை அடிபட்டு போயிடும், வேர்க்கூட்டல் அவா தான் இருக்கும், டா வந்து நாவா மாதிரி வேனவா அப்படின்னு மாறிடும். வேனவானா வேட்கையால் உண்டாகிய அவா. இப்போ ஐகார ஈறு என்ன பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பார்த்தோம்? ஐகார ஈறு வந்து 9 பார்த்தோம். ஐகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் எப்படி புணரும்னா நார்மலாக எப்பவும் போல தான் வல்லினம் வரும். அதுக்கப்புறம் சுட்டெழுத்து கொண்டதுன்னா வற்று சரி வரும். சுட்டு வந்துச்சுன்னா வற்று சரி வரும். அப்புறம் விசை, நமை இதெல்லாம் வந்துச்சுன்னா மெல்லெழுத்து வரும். அதுக்கு அடுத்தது பனை, அரை, ஆவிரை. பனைக்கும் ஆவிரைக்கும் ஐ வந்து கெட்டு போயிடும், அரைக்கு மட்டும் ஐ அப்படியே இருக்கும். இது மூணுமே அம்சாரியை தான் பெறும். பனை, அரை, ஆவிரைனா அம்சாரியை தான் பெறும். பனைக்கும் ஆவிரைக்கு மட்டும் ஐ கெட்டு போயிடும், அரைக்கு மட்டும் அப்படியே புணரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பனை என்னும் ஐகார ஈற்றில் அட்டு வந்து புணர்தல்னா பனை கூட்டல் அட்டு அப்படிங்கிறப்ப அட்டு வந்துச்சுன்னா அட்டில் ஐ மட்டும் கெட்டு போகும். அதில் ஐ மட்டும் கெட்டு போய் மெய் நிற்கும். அந்த மெய்யோட ஆகாரம் புணரும். அதாவது பனாட்டு அப்படின்னு புணரும். அதுக்கு அடுத்தது பனையின் முன் கொடி புணர்ந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னா வந்து ஐ வந்து அப்படியே கெடாமல் அப்படியே வல்லினம் மட்டும் பெறும். பனை அப்படிங்கிறது பனை குட்டல் கொடினா ஐ கெடாது, இக்கு வரும். அது 2ஆம் வேற்றுமையிலும் வரும், 3ஆம் வேற்றுமையிலும் வருங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது
ஐகார ஈற்று திங்கள் பெயரும் நாள் பெயர். அதே இப்போ திங்கள் பெயர் வந்தால் இக்கு சரியை பெறும், நாள் பெயர் வந்தால் ஆண் வரும். மலைங்கிற சொல் எப்படி பெறும்னா அத்து இன்னு வரும்னு பார்த்தோம். மலைங்கிற சொல் வந்தால் அத்து இன்னு வரும். செயலில் வேர்க்கை அப்படின்னு வந்துச்சுன்னா வேர்க்கையில் இருக்கிற கைங்கிறது மெய்யோடு கெட்டு போயிடும். இட்டு டகரம் வந்து நகரமாக மாறிடும். வேன் குட்டலாவா வேணவா அப்படின்னு மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பனையோடு நம்ம பனைக்கு மட்டும் எத்தனை நூற்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பனை அப்படின்னு மரப்பெயரில் சொல்லியிருக்காங்க. பனையோடு அட்டு சேர்த்திருக்கிறாங்க 2, பனையோட கொடி சேர்த்திருக்கிறாங்க 3. இது 3 மட்டும் பனையோடு சேர்ந்து வரக்கூடியது. ஔகார ஈறு, ஓகார ஈறு தான் பார்க்கணும். ஓகார ஈறு அப்படின்னா 6 வகையில் வரும். ஓகார ஈறு 6 நூற்பா இருக்குது. ஓகார ஈற்று சொல் அல்வழியில் புணர்தல்னா ஓகார இறுதி ஏகார இயற்றே. ஓகார இறுதி ஏகார இயற்றே அப்படின்னா ஓகார ஈற்று பெயர் சொற்கள். ஓகார ஈற்று பெயர் சொற்கள் வந்து பொருள் புணர்ச்சியில் ஏகார ஈற்று பெயர் போல தான் வல்லெழுத்து மிக்குங்கிறோம். ஓ அப்படிங்கிறது பெயர் சொல். ஓ குட்டல் கடிது அப்படின்னா இக்கு வருது, ஓ கடிதே. ஓ குட்டல் சிறிதுன்னா ஓ சிறிதே. ஓகாரம் நெடில் ஓகாரம். அதுக்கு அடுத்தது ஓ என்னும் இடைச்சொற்கள் புணர்தல். ஓ அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் தான். அது எப்படி புணரும் அப்படின்னா மாறுகொள் எச்சமும் வினாவும் ஐயமும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும். மாறுகோள் எச்சம் அப்படின்னா எதிர்மறையில் வரக்கூடிய ஓகார இடைச்சொல். வினா அப்படின்னா வினா பொருண்மையில் வரும் ஓகார இடைச்சொல். ஐயம்னா ஐய பொருளில் வர ஓகார இடைச்சொல். இதெல்லாம் நிலைமொழியில் இருந்ததுன்னா வருமொழிக்கேற்ற வல்லெழுத்தை பெறாமல் இயல்பாக முடியும். வல்லெழுத்து பெறாது அப்படிங்கிறத இந்த நோட் பண்ணணும். யானோ கூட்டல் கொண்டான் அப்படின்றக்க யானோங்கிறது மாறுகோள் எதிர்மறையில் வந்திருக்கு. அதே நீயோ அப்படின்னா எச்சத்தில் வந்திருக்கு. வினா அப்படின்னா இந்த ஐயப்பொருளில் காயோ அப்படிங்கிறது ஐயத்தில் வந்திருக்கு. அதாவது யான் குட்டல் கொண்டேன், யானோ கொண்டேன், யான் கொண்டிலன், நான் கொண்டிலன் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. நீயோ குட்டல் கொண்டாய், இது கொஸ்டின் மார்க். நீயோ கொண்டாய். காயோ குட்டல் கனியோ அப்படின்னா காயோ கனியோ ஐயத்தில் இதுவா அதுவா அப்படின்னா ஐயத்தில் வந்திருக்கு. அது வந்துச்சுன்னா எப்படி வல்லெழுத்து மிகாமல் இயல்பாய் முடியும். மாறுகொள் எச்சமும் வினாவும் ஐயமும் வந்துச்சுன்னா எப்படி வரும்? வல்லெழுத்து பெறாமல் இயல்பாக முடியும். அதுக்கடுத்தது ஒலி இசை பொருள் தரும் ஓகாரம் புணர்தல். ஒலி இசைங்கிறது பொருள் தருது. ஓ அப்படின்னாவே என்னது ஒலி இசையில் வரும். ஒளிந்தனன் நிலையும் ஒளிந்தவற்று இயன்றே. ஒளிந்ததன் நிலையும் ஒளிந்தவற்று இயன்றே அப்படின்னா ஒலி இசை பொருளை வரும் ஓகார இடைச்சொல். ஓங்கிறது அது இடைச்சொல் தான், அந்த ஒளிந்த இசையில் வரும். அந்த சொல் வந்து வருமொழியாக வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பாக தான் முடியும். படிக்கவோ குட்டல் சென்றாய் அப்படின்னா படிக்கவோ சென்றாய் இயல்பாக வந்துருச்சா. வேறு ஒன்றனுக்கு விளையாட உறங்க என பொருள் தந்ததால் ஓகாரம் ஒலி இசை ஆயிற்று. ஒலி இசை அப்படின்னா ஒளிந்த சொல்லை எச்சமாக உடையது. எச்சம்னா என்னது? எஞ்சி நிற்கிறது, ஒளிந்தது. இதுவா அதுவா? படிக்க போனையா, விளையாட போனையா, உறங்க போனையா, இது மாதிரி இதுவா அதுவாங்கிறது ஒலி இசை. இதை ஒழிச்சிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறது. படிக்கவோ குட்டல் சென்றானா படிக்கவோ சென்றாய். வேறு ஒன்றுக்கு விளையாட உறங்க என பொருள் தந்ததால் இது ஓகார ஒலி இசை ஆயிற்று. அதாவது ஒலி இசை பொருள் தரும் ஓகாரம் புணர்தல்னா ஒளிந்ததன் நிலையும் ஒளிந்தவற்று இயன்றே அப்படிங்கிறாங்க. அடுத்த நுட்பா ஓகார ஈறு வேற்றுமையில் புணர்தல். வேற்றுமை கண்ணும் அதனோர் அற்றே ஓகாரம் வருதல் ஆவைன அப்படிங்கிறாங்க. ஓகார ஈற்று பெயர்கள் வந்து அல்வெளியில் புணர்ச்சியில் வந்துச்சுன்னா வல்லெழுத்து பெறும். அதே போல தான் வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது அப்படி வந்துச்சுன்னா ஓகாரத்தை அடுத்து ஒகரம் வருங்கிறாங்க. அதாவது வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே ஒகரம் வருதல் ஆவையின அப்படின்னா ஒகரம் குறியில் ஒகரம். சரியா? ஓ குட்டல் கடுமைன்னு இருக்கா. ஓங்கிறது ஓகார ஈறு, கடுமைன்னு இருக்கா. ஓ அப்படிங்கிற இடத்துல குறியில் ஓ ஒன்று இடையில, ஓவுக்கும் கடுமைக்கும் இடையில குறியில் ஓ வந்துருச்சு. ஓ குட்டல் கடுமை, ஓ கடுமை, ஓ கடுமை அப்படிங்கிற பொருளில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது கோ என்னும் சொல் முன் இல் என்பது வருதல். இந்த நூற்பா முக்கியமான நூற்பா தான். கோ என்னும் சொல் முன் இல் என்பது வருதல்.
கோ கோ அப்படின்னா இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். கோ கூட்டல் இல் அப்படின்னா கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். இல்லோடு வந்து இயற்கையாக வருங்கிறாங்க. ஓகாரத்தை உடைய ஓரெழுத்து ஒரு மொழி தாங்கிறது கோங்கிறது. அது இல்லுங்கிறதோட வந்து புணர்ந்துச்சுன்னா இயல்பாக முடியும். கோ கூட்டல் இல் அப்படின்னா கோயில்னு சொல்லலாம். கோ கூட்டல் இல் அப்படின்னா கோவிலுன்னு சொல்லலாம். அதே போல் கோயில் யகரம் போட்டு சொல்கிறது இளம்பூரணார் சொல்கிறார். கோ கூட்டல் இல் அப்படின்னா கோ கூட்டல் கூட்டல் இல் யகரம் போட்டு சொன்னால் கோயில் அப்படின்னு இளம்பூரணார் சொல்கிறாரு. அது நச்சினார்க்கினியார் வந்து வகரம் போட்டு சொல்கிறாரு. கோ கூட்டல் இல் அப்படின்னா கோ கூட்டல் கூட்டல் இல் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னா, அதாவது இலக்கண முறைப்படி யா ஐ வந்துச்சுன்னா ஐ வந்துச்சுன்னா யகரம் தான் வரும். ஆக இளம்பூரணார் யகரம் போட்டு சொன்னது தான் சரி. அப்புறம் கோங்கிறது அரசன், இல்லுங்கிறது என்னது இருக்கும் இடம், அரண்மனைன்னு சொல்கிறாங்க. அரசன் இருக்கும் இடம் தான் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசன் இருக்கும் இடத்த முன்னாடி வந்து கோயிலுங்கிற சொல் வந்து குறிச்சிருச்சு. இப்போ வந்து இறைவன் இருக்கும் இடத்த தான் கோயில் அப்படின்னு மாறிடுச்சு. கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம அரண்மனைக்கு போகிறோன்னா அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறேன்னா கடவுளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகார ஈறுகள் சாரிகையோடு புணர்தல். ஓகார ஈறு இருக்குதல்ல, அது எப்படி சாரிகையோடு புணர்தல் அப்படின்னா, உருபியல் நிலையும் மொழியுமாறு உளவே ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும். எப்படி உருபியலில் நான் எப்படி சொன்னனோ இதே நூற்பா உருபியல்லையும் 82வது நூற்பாவாக வந்திருக்கு. 82வது பக்கத்தில் இருக்குது. சரியா? இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது உருபியல் நிலையும் மொழியுமாறு உளவே ஆவையின் வல்லெழுத்து இயற்கையாகும். உருபியல் நிலையில் என்ன சொன்னேன்? கோ கூட்டல் கைன்னு சொன்னேன்னா கோக்கும் கைக்கும் இடையில ஒன் வரும்னு சொல்லியிருக்கேன். சரியா? கோ கூட்டல் ஒன் கூட்டல் கை கோவன் கை அப்படின்னு மாறும். அதாவது ஓகார ஈருக்கு என்னென்ன பார்த்தோன்னா 6 நூற்பா மட்டும் பார்த்தோம். ஓகார ஈற்று சொல் அல்வெளியில் எப்படி புணரும் அப்படின்னா, ஓகார இறுதி ஏகார இயற்று மாதிரி வல்லெழுத்து மிக்கும். ரெண்டாவது ஓகார என்னும் இடைச்சொல் எப்படி புணரும்னா, எச்சம் வினா ஐயம் இப்படி இயல்பாக புணரும். மாறுகோள் எச்சமாகவும் வினாவாகவும் ஐயமாகவும் புணரும். இயற்கையாக வல்லெழுத்து பெறாமல் புணரும். அதுக்கடுத்து ஒளி இசை பொருள் தரும் ஓகார புணர்தல்னா, ஒளி இசை அப்படின்னா அதுவும் இயல்பாக தான் புணரும். ஒரு 4-5 பொருள் இருக்குன்னா அந்த ஒரு பொருளை ஒழிச்சிட்டு அதுக்கு இனமான பொருளோட மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகார இரு வேற்றுமையில் புணர்தல். வேற்றுமையில் எப்படி புணரும்னா, அந்த எப்பவும் போல் வேற்றுமையில் வல்லினம் வரும். அதுக்கு முன்னாடி ஓ அப்படிங்கிற எழுத்து வந்து புணரும். ஓவுக்கும் கடுமைக்கும் ஓ கடுமை அப்படின்னு புணரும். கோவில் எப்படி புணருங்கிறாங்க. கோவிலுங்கிறது கோவிலுக்கு முன்னாடி இல் வந்தால் எப்படி புணரும் அப்படின்னா, இல்லோடு கிளப்பின் இயற்கையாகுங்கிறாங்க. அதில் வந்து யகரத்தை பயன்படுத்துவர் இளம்பூரணார், வகரத்தை பயன்படுத்துவனார் நச்சினார்க்கினியார். முன்னு கோயிலுங்கிறது வந்து அரண்மனை சொன்னாங்க. இப்போ வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை சொல்கிறாங்க. அப்புறம் ஓகார ஈறுகள் சாரிகையோடு பண்ணுது. என்ன சாரிகை இந்த இடத்த ஓகாரத்துக்கு பட்டுச்சுன்னா ஒன் சாரிகை பெற்றுது. ஒன்றுங்கிற ஒரு சாரிகை. கோ கூட்டல் கைனா கோ கூட்டல் ஒன் கூட்டல் கை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஔகார ஈறு 1. ஔகாரத்தில் ஒன்றே தான் இருக்குது. ஔகார ஈற்றுக்கு சிறப்பு விதி ஒரு நூற்பாவால் விளக்கப்படுகிறது. ஔகார ஈறுகள் இரு வழியிலும் புணர்தல். ஔகார ஈறு எப்படி இருக்கும்னா 2 வழியிலுமே புணருமா. எப்படின்னா, ஔகார இறுதி பெயர் நிலை முன்னர் அல்வெளியாயினும் வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை இன்றே அவ்வீறு ஈற்றும் உகரம் வருதல் செவ்வியது என்ப சிறந்த நிசினாரே சிறந்தினிசினாரோ அப்படிங்கிறாங்க. ஔகார இறுதி பெயர் நிலை முன்னர் ஔகார ஈராக இருக்கணும். பெயர் நிலையாக இருந்தால் அல்வெளியிலானும் வேற்றுமையினாலும் வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை இன்றே அப்படிங்கிறாங்க. அது வல்லெழுத்து வந்ததுன்னா எப்பவும் போல தான் வருங்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அவ்விரு ஈற்றும் உகரம் வருதல். அதுக்கு இடையில என்ன வரும்? உகரம் வருதல். செவ்வியது அப்படின்னா எப்பவும் போலந்தான் சிறந்திசினாரே அப்படிங்கிறாங்க. அதாவது ஔகாரத்தை இறுதியாக உடைய பெயர்கள் நிலைமொழியாக நிற்கும். அப்புறம் அந்த சொற்கள் வந்து காச தேப முதலிய மொழிகளோடு அல்வெளியிலும் வேற்றுமையிலும் வந்து புணருமா.
அவ்விடத்து வல்லெழுத்து மிகுதல் நீக்கப்பட மாட்டாது. அவ்விரு வகை புணர்ச்சியிலும் ஔகார ஈற்றை அடுத்து உகரம் வருதல் சிறந்தது என்று உயர்ந்தோர் கூறுவர். இப்போ வல்லெழுத்து வருங்கிறது கசதப வந்துச்சுன்னா வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறது எல்லா நூற்பாவிலும் பொது தான். ஆனால் இங்கே ஔகாரத்துக்கு உகரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவு கூட்டல் கொடிது. கவுங்கிறது என்னது? பெயர்ச்சொல். கடிது அப்படிங்கிறோட உகரம் வரும். அவுக்கும் கடிதுக்கும் ஊ வரும். கவு கூட்டல் ஊ கூட்டல் கடிது. கவ்வு கடிது. இது அல்வெளியில். அதே வேற்றுமையில் எப்படின்னா கவு கூட்டல் கடுமைன்னு இருக்கா. கவு கூட்டல் ஊ கூட்டல் கடுமை கவ்வு கடுமை வேற்றுமையில். கவ்வுன்னு அப்படின்னா கவ்வுதல் பற்றுதல். கவுனா அப்படியே கவிக்கிட்டு வா, அப்படியே எடுத்துக்கிட்டு வான்னு அர்த்தம். பற்றுதல்னு அர்த்தம். கவுனா கவ்வுதல் பற்றுதல். இது வரைக்கும் உயிர் மயங்கியல்ல அகரத்திலிருந்து ஔகார இறுதி பார்த்துட்டோம். எல்லா நுட்பமும் பார்த்துட்டோம். இதில் என்ன நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒன்று வரும். அந்த எதோட இறுதி அப்படின்னு ஔகார இறுதி ஏகார இயற்றை அப்படின்னு வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதை தெளிவாக படிச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அகர ஈறு என்ன? அகரத்தில் 18 நூற்பா இருக்குது. ஆகாரத்தில் 14, இகரத்தில் 14, ஈகாரத்தில் 5 தான் இருக்குது. உகரத்தில் 10 நூற்பா இருக்குது. ஊகாரத்தில் 8, எகரமும் ஒகரமும் சேர்ந்து 2 தான் இருக்குது. ஏகாரத்தில் 6, ஐகாரத்தில் 9, ஓகாரத்தில் 6, ஔகாரத்தில் 1. இத்தனை உயிர் மயங்கியில் இத்தனை நூற்பாக்கள் இருக்குது. நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஆனால் வந்த நூற்பாவே ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி தான். எப்படின்னா வேற்றுமையில் வர்றது, அல்வெளியில் வர்றது, சுட்டில் வர்றது, அப்புறம் இதுக்கு அடுத்தது இது மாதிரியே தான் வர்றது, மரப்பெயர் வர்றது. இதெல்லாமே ஒவ்வொருமே தனித்தனியாக படிக்க தேவையில்லை. எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். முயற்சி திருவனையாக்கும். நன்றி. வாழ்க வளத்துடன்.